இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. எக்ஸ்கியூஸ் மீ, சொல்லுமா. ராமமூர்த்தின்னு ஒரு தாத்தாவை நேத்து நைட் அட்மிட் பண்ணாங்க. அவரை பார்க்க வந்திருக்கோம். அவர் எங்க இருக்காரு? நீங்க யாரு? அவர் ஒர்க் பண்ற இடத்துல பேரும் பேத்திங்க. செகண்ட் ஃப்ளோர்ல ரைட் கார்னர்ல இருக்கிற ஐசியூல இருக்காரு. போய் பாருங்க. அம்மோ, எதுக்கு நீ அப்படி போய் சொன்ன? அவர் வாட்ச்மேனா வேலை செய்யற ஸ்கூல்ல தான் படிக்கிறோம்னு சொன்னோம்னா எத்தனை கொஸ்டின் கேட்பாங்க. அதான் அப்படி சொன்னேன். ஓ, வாங்க. குழந்தைங்க, ஸ்கூல்ல தானே நீங்க இருந்திருக்கணும். இங்க எப்படி வந்தீங்க? எதுக்குடா இங்க வந்தீங்க? டேய், ஹாஸ்பிட்டலுக்கு எதுக்கு வந்தீங்க? எப்படி வந்தீங்க? உங்களை யாராவது கூட்டிட்டு வந்தாங்களா? ஸ்கூல்ல இருந்து எப்படிடா வெளியில வந்தீங்க? எதுக்கு வந்தீங்க சொல்லுங்கடா பசங்களா. ஏய் நில்லுங்க, எங்க போறீங்க? நாங்க உள்ள போனோம். உள்ள எல்லாம் போக முடியாது. முதல்ல இங்க இருந்து போங்க. எதுக்கு முடியாது? நாங்க தாத்தா பார்க்க வந்தோம். பார்த்த உடனே கிளம்பிடுவோம். அவரை யாரும் டிஸ்டர்ப் பண்ண கூடாதுன்னு டாக்டர் சொல்லிருக்காரு. இப்பெல்லாம் பார்க்க முடியாது. கிளம்புங்க கிளம்புங்க. அப்போ ஒரு தடவை தூரத்துல இருந்தாது பார்த்துட்டு போறோம். பாவம், ரொம்ப ரிஸ்க் எடுத்து இங்க வந்திருக்காங்க போல. ஒரு வாட்டி உள்ள விடலாம்ல. பசங்களா, ஒரு தடவை உங்களுக்கு சொன்னா புரியாதா? இங்க இருந்து போறீங்களா இல்ல உங்க அப்பாவுக்கு ஃபோன் பண்ணவா? வாங்க ஐயரே, உட்காருங்க. உட்காரு. வாங்க ஐயரே, உட்காரு. வணக்கங்க. அமர், ஐயர் வந்திருக்காருப்பா. வணக்கங்க ஐயா. வணக்கங்க. ஐயா, ராதோட உங்ககிட்ட எல்லாத்தையும் சொல்லிருப்பாரு. எல்லாம் சொன்னாருங்க. மனோகரி இந்த வீட்டு பொண்ணு. கல்யாணத்திலையும் மத்த எந்த விஷயத்திலையும் எந்த ஒரு குறையும் இருக்காது. உங்ககிட்ட நல்ல வரன் ஏதாவது இருந்தா காட்டுங்க, போதும். நீங்க கூப்பிட்டு அமிச்சதுமே எந்த மாதிரி சம்பந்தம் எடுத்துட்டு வரணும்னு புரிஞ்சிருச்சு சார். இவர் பேர் சரண். இதே ஊர்ல சாஃப்ட்வேர் இன்ஜினியரா வேலை செய்யறாரு. பேரண்ட்ஸ் 2 பேரும் அரசாங்க வேலையில இருந்தாங்க. மனோகரி, இவங்கள யாராவது உனக்கு பிடிச்சிருந்தா சொல்லு. மற்ற விஷயங்களை எல்லாம் நான் பேசிக்கிறேன். எனக்கு என்ன தெரியும் அமர், நீயே செலக்ட் பண்ண. கல்யாணம் பண்ணிக்கிட்டு வாழ்க்கை முழுக்க சேர்ந்து இருக்க போறது நீதான். உனக்கு பிடிக்கணும்ல மனோகரி? எனக்கு உன்னதான் பிடிக்கும் அமர். நீதான் என்னோட புருஷன்னு எப்போ ஃபிக்ஸ் ஆயிட்டேன். மனோகரி, மனோகரி. அமர், நான் சந்தோஷமா இருக்கணும்னு நீ நினைக்கிற. நான் எந்த மாதிரி வீட்டுக்கு போனா நல்லா இருப்பேன், எந்த மாதிரி ஆளுங்களோட இருந்தா சந்தோஷமா இருப்பேன்னு என்னை விட உனக்கு தான் நல்லா தெரியும். அதனாலதான் உன்னையே நான் செலக்ட் பண்ண சொல்றேன். சாமி, சொல்லுங்கம்மா. இத வச்சுக்கோங்க. சம்பந்தம் பாக்குறதுக்கு அவங்க கொடுப்பாங்கம்மா. இது சம்பந்தம் பார்த்ததுக்காக இல்ல சாமி, அத கெடுக்கிறதுக்கு. எல்லாரும் கல்யாணம் பண்ணி வைக்கணும் தான் பணம் கொடுப்பாங்க. ஆனா கெடுக்கணும்னு யாரும் காசு கொடுக்க மாட்டாங்க. இருந்தாலும் நல்ல சம்பந்தம், அங்க நீங்க சந்தோஷமா இருக்கலாமா? நான் யார் கூட சந்தோஷமா இருப்பேன், எந்த வீட்ல இருப்பேன், எல்லாமே எனக்கு நல்லா தெரியும் சாமி.
நான் சொன்னதை மட்டும் நீங்க செஞ்சா இந்த மாதிரி கட்டு கட்டா நோட்டை நான் உங்களுக்கு தருவேன். சரிங்கம்மா. சேர்த்து வைக்கிறது தான் கஷ்டமே தவிர அதை கெடுக்கிறது ரொம்ப ஈஸி. ஒரு வார்த்தை போதும் கெடுக்க. வாங்கிக்கோங்க. வரமா? ம். ஆஹா, ஐயோ, என்ன பிளான் போட்டிருக்கீங்கம்மா? ஏன் பிளான் உனக்கு எப்படி புரிஞ்சது? எல்லாமே புரிஞ்சிருச்சுமா. ஆனா உங்க அறிவுக்கும் நீங்க வச்சிருக்க காதலுக்கும் உங்க லட்சியத்துக்கும் ஹேட்ஸ் ஆஃப் மேடம். மொத்தத்துல நினைச்சத சாதிக்க போறீங்க. ஜெயிக்கிறதுக்கான நேரம் வந்துருச்சுடி. இப்ப இந்த வீட்டுக்கு மருமகளா போறது மட்டும்தான் பாக்கி. தாத்தா 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 உங்களுக்கு என்னாச்சு தாத்தா? எப்படி உங்களுக்கு இப்படி ஆச்சு? தாத்தா, இன்னைக்கு நீங்க ஸ்கூல்ல இல்லன்னு தெரிஞ்சதும் நாங்கெல்லாம் எவ்வளவு பயந்துட்டோம் தெரியுமா தாத்தா? நீங்க அழாதீங்க தாத்தா, உங்களுக்கு ஒன்னும் ஆகாது. தாத்தா நமக்காக சீக்கிரமா வந்துடுவேன்னு சத்தியம் பண்ணி இருக்காரு. நம்மள தாத்தாவுக்கு ரொம்ப பிடிக்குங்கிறதுனால எப்படியாவது என்ன செஞ்சாவது நமக்காக வந்துடுவாரு. அஞ்சு, தாத்தா ரெஸ்ட் எடுக்கட்டும், நம்ம போலாம் வாங்க. பாய் தாத்தா. பாய் தாத்தா. தாத்தா.